ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கிச்சனில் பாஸ்தா வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது ஒயிட் சாஸில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க நீல வாக்கில், அது இது கூட சேர்ந்து நல்லா அதை வதக்கிக்குங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மிக்சட் வெஜிடபிள்ஸே கிடைக்கும் பேக்கெட்டில். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர்லேயே உங்களுக்கு எல்லாமே கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ் எல்லாமே கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா அதை வாங்கி அது கூட ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கேப்சிகம் நீல வாக்கில் வெட்டி அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. அதை வதக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட சிக்கன் சாசேஜ் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இது கூட இந்த சிக்கன் சாசேஜ் கொஞ்சம் லேசாக கலர் மாறட்டும், கொஞ்சம் கோல்டன் கலராக மாறுற மாதிரிக்கும் நல்லா அதை வதக்கிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. அது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாலாம் ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல இதில். இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அதை மாற்றி வைக்கலாம். இப்போ வேறு ஒரு பேன் எடுங்க. நமக்கு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் அது மெல்ட் வர சமயத்தில் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் லேசாக மெல்ட் ஆக சமயத்தில் 1.5 குழிக்கரண்டி மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மைதா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதை வதக்குங்க. அதிலேயே கொஞ்சம் லேசாக வறுக்கணும், கறி விட வேண்டாம், சின்ன தீயில் வச்சுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா அதை வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு கப்பு பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத் ஆகணும். பத்தாட்டி இன்னி நீங்கள் 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுங்க. நல்ல ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா அது சரியாயாச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணியிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒயிட் சாஸு பின்ன இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் ஆகணும். இப்போ அது காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிங்க. ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கங்க. லேசாக உப்பு முதலே போட்டுக்கிறோம் உப்பு, அதனால் உப்பெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. பாஸ்தா ஒரு 500 கிராம்ஸ் வேக வச்சு அது தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சாசேஜ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த பாஸ்தாவில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் இருந்தால் அதுக்கு மேலே போட்டுட்டு டப்புன்னு மூடி வச்சுருங்க. நல்ல சூடோடு பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.